வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு பண்டைய தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு வரலாற்று மர்மத்தை பத்தி தான். சரி, சித்தர்கள்னா உண்மையில யார்? பழங்கால மலைகள்லயும் குகைகள்லயும் வாழ்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று முன்னோடிகள்னு இவங்கள சொல்லலாம். அவங்க வெறும் சாமியார்கள் கிடையாதுங்க. சொல்லப்போனா பண்டைய தமிழ்நாட்டோட முதல் விஞ்ஞானிகளும் தலை சிறந்த மருத்துவர்களும் அவங்க தான். சாதாரண துறவிகள் மாதிரி மதத்தை மட்டும் அவங்க நம்பல, மனித உடலையும் அறிவியலையும் ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணாங்க. மந்திரம் மாயாமனு கட்டுக்கதைகளை விட்டுட்டு இயற்கையான உண்மைகளையும் வரலாற்று அறிவியல் ஆய்வுகளையும் மட்டுமே அவங்க முழுசா நம்பினாங்க. சங்க காலத்துல ஆரம்பிச்சு பல நூற்றாண்டுகளா இந்த வரலாற்று அறிவியல் எப்படி வளர்ந்துச்சுன்னு இந்த காலக்கோடு தெளிவா காட்டுது பாருங்க. முதல்ல அகத்தியர் பழங்கால சங்க காலத்துல தமிழ் மருத்துவ வரலாற்றோட முதல் அஸ்திவாரத்தை இவர்தான் ரொம்ப உறுதியா அமைச்சார். அடுத்து திருமூலர் தத்துவ ஞானத்தையும் மனித உடலோட சிக்கலான அறிவியலையும் ரொம்ப அருமையா இவர் ஒன்னா இணைச்சார். கடைசியா போகர் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ரசவாதியான இவர் பண்டைய மருத்துவ அறிவியலை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போனாரு. இங்க ஒரு முக்கியமான கேள்வி, இந்த பண்டைய விஞ்ஞானிகளுக்கு இவ்வளவு பெரிய அறிவு வரலாற்று ரீதியா எப்படி கிடைச்சது? அவங்க வாழ்க்கை முறை வெறும் தியானம் மட்டும் இல்ல, மனித உடலையும் இயற்கையும் இணைக்கிற ஒரு தீவிரமான அறிவியல் அணுகுமுறை அது. மூச்சு பயிற்சி, மூலிகை அறிவுன்னு இந்த குறிப்பிட்ட படிகளை சரியா செஞ்சா பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே தெரிஞ்சுக்கலாம்னு அவங்க நம்புனாங்க. மூச்சை கட்டுப்படுத்துறது சாதாரண மாயாஜாலம் கிடையாதுங்க. அது மனித உடலியல் பத்தின ரொம்ப துல்லியமான ஒரு பழங்கால அறிவியல். சொல்லப்போனா ஓலைச்சுவடிகள் அவங்க பதிவு செஞ்ச மூலிகை ஆராய்ச்சிகள் தான் இன்னைக்கு நாம பாக்குற தமிழ் மருத்துவ வரலாற்றோட ஆணிவேர். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, அதாவது நம்ம உடலை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த முழு பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுக்கலாங்கிறது அவங்களோட தத்துவம். காலப்போக்குல வந்த கட்டுக்கதைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தா அவங்க எப்பேற்பட்ட உண்மையான வரலாற்று மருத்துவர்கள்னு நமக்கு தெளிவா புரியும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சித்தர்களோட இந்த ஆழமான வரலாறு இன்னைக்கு நவீன வாழ்க்கைக்கு ஏன் தேவை? ஏன்னா அவங்களோட பழங்கால மருத்துவ கண்டுபிடிப்புகளும் சரி, தியான முறைகளும் சரி, இன்னைக்கு நவீன உலகத்துக்கும் 100% பொருந்துது. இந்த பதிவு மூலமா மறக்கப்பட்ட அந்த வரலாற்று அறிவியலை நம்ம திரும்பவும் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோன்னு நான் நம்புறேன். நம்ம பழங்காலத்தோட இந்த அமைதியான அறிவியல் பூர்வமான ஞானத்தை ஏத்துக்க நாம தயாரா? இந்த கேள்வியோட நான் விடைபெறுகிறேன்.